சாட்டை துரைமுருகன் சமீபத்தினுடைய ஒரு ஸ்டேஜ் ஸ்பீச்சில் வந்து சொல்லியிருந்தார். எனக்கு என்ன ஆச்சரியம்னா, சாட்டை துரைமுருகனெல்லாம் ஒரு மனுஷனா மதிச்சு அவருக்கு ஒரு மரியாதை கொடுத்து இவ்வளோ பெருசாக ஒரு கேள்வி கேட்பீங்கன்னு எதிர்பார்க்கல. பற்றி சொல்கிறாருல்ல, சரி, அவர் டிவிகேவை பற்றி சொல்கிறதாங்க அவருக்கு பொழப்பு, அவருக்கு சாப்பாடு அங்கே தாங்க கிடைக்குது. அவரை பற்றி பேசலைன்னா இதில் எனக்கு ஒரு கட்டம் வரைக்கும் அவங்க மேலே ஒன்றும் மரியாதை இருந்தது. திமுகவில் சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளை பேச்சாளர்களை வளர்த்து விடுவாங்க. ஆனால் நாம் தமிழர் கட்சியில் இப்போலாம் தலைவர்களே சிவாஜி கிருஷ்ணமூர்த்திகளாம் மாறிட்டு வராங்க. அவர்களுடைய கருத்துக்கெல்லாம் வந்து நான் பதில் சொல்லணுன்ற ஒரு எண்ணமே எனக்கு இல்லை. இருந்தாலும் நீங்கள் கேட்டீங்க, அதற்கு ஆதாரம் இருந்தால் கொடுங்கன்னு அங்கேயே கேட்டாங்கல்ல. அதிகாரப்பூர்வமாக எந்த கட்சியோடும் தாவேகா கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு பேசவில்லை, தலைவர் தான் பேசுவார் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருந்தாங்க. அதான் அவங்க சொல்லட்டும். அதிமுகவோட பேச்சுவார்த்தை நடத்துனீங்க தானே இவர் சொல்கிறார்ல, இவர் அதுக்கு ஆதாரம் கொடுக்கட்டும். ஆதாரம் இல்லாமல் அப்போ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறதுக்கு யூடியூப் நினச்சிட்டார். அவர் சேனல் நினச்சிட்டு இருக்காரு போல. ஏறி உட்காந்து எதை வேணாலும் பேசலாம், மக்கள் நம்பிடுவாங்க, பைத்தியக்காரங்கன்னு நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதாவது ஒரு ஆபாச பேச்சாளர் நீங்கள் அவர் அந்த கேட்டகரியிலே வச்சுக்கிங்க. நீங்கள் தயவு செஞ்சு அவரை வந்து அரசியல் தலைவரை கொண்டு வர. அவரையும் ஆபாச பேச்சாளராக மாற்றி. ஆபாச பேச்சாளர் தாங்க அவர். நான் கேட்குறேன், ஒரு கட்சி மேடையில் கரூரில் நின்று பேசுகிறார்ல, அவருக்கு தில்லு திராணி அவங்க கேட்குற மாதிரி தெம்பு இதெல்லாம் இருந்ததுன்னா, கரூரில் விஜயை பார்க்க போய் நீ சாக வேண்டியதுதான் சீமான் பேசினாரா இல்லையா? அந்த வார்த்தை அங்கே பேசியிருக்கட்டும். கரூரில் போய் அங்கே பேசியிருக்கட்டும். அங்கே போய் ஒரு பெண்ணுடைய ஒரு உறுப்பை வச்சு நீ வந்து ஒரு கொச்சையாக பேசுகிறேன்னா, அதற்கு கைத்தட்டலுக்கும் விசில்களும் வருதுன்னா அங்கே பெண்கள் இல்லையா? உங்கள் கட்சியில் பெண்கள் இல்லை, அதெல்லாம் கொண்டாடுறாங்களா பெண் நிர்வாகிகள்? நாம் தமிழர் கட்சியை இவ்வளோ கேவலமாக போய்கிட்டு இருக்குன்றது எனக்கு புரியல. அதனால தான் நான் அவர் ஆபாச பேச்சாளர் கேட்டகரியில் வச்சுட்டேன். அவர் சாட்டை துரைமுருகனில் சாக்கடை துரைமுருகன் நம்ம அந்த கேட்டகரியோட வச்சிரும். தயவு செஞ்சு அவரை எடுத்துகிட்டு வந்து இங்கே அரசியல் வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. நான் சொல்கிறேன், ஒரு டார்ம் அண்ட் ரிக்வஸ்ட், நான் அவ்வளோதான். அதை வந்து அந்த கேட்டகரியிலே வச்சுருங்க போதும்.